வணக்கம். எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 4 இந்த வீடியோல பார்க்கலாம். Show that the relation R in R defined as R is equal to A, comma B, A is less than B, is reflexive and transitive but not symmetric. Okay. So reflexive, transitive ஜென்ரலா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம ஜென்ரல் டைம் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிமெட்ரிக் பட் நாட் சிமெட்ரிக்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா எதுனா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் reflexive. For all A belongs to capital A. ஏன்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல, நம்ம எடுத்துக்கலாம். If A, A belongs to R, then it is reflexive. இது definition. ஒவ்வொரு முறையும் புக்ல இருக்கிற டெஃபினேஷனை லைன் மாறாம அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதிடுங்க. இன்கேஸ் உங்களுடைய ஆன்சர் தப்பா இருந்தாலும் இதுக்கு நமக்கு மார்க் கிடைக்கும் டெஃபினேஷனுக்கு. சரிங்களா? இப்போ ஏ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி பிலாங். இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஆர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ண போறோம். 5ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். 5 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. கரெக்டா? ஸோ இந்த லெஸ் தென் இல்லைன்னாலும் ஈக்குவல் டுன்னு இருக்கு. லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். எதனா ஒன்றா இருக்கலாம். ஸோ இது 5 எடுத்தா 5க்கு ஈக்குவலா இருக்கும். 1 எடுத்தா 1க்கு ஈக்குவலா இருக்கும். 10 எடுத்தா 10க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். புரியுதுங்களா? ஃபார் ஆல் இது நமக்கு டெஃபினேஷனே வேணாம். ஸோ இதையே வந்து நம்ம ஆன்சரா எழுதிக்கலாம். ரைட்? ஃபார் ஆல் A belongs to A less than or equal to A. Therefore A, A belongs to R. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ரிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ ஏ, ஏ பிலாங்ஸ் டு ஆர். இந்த ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் இருக்கு. அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்ல என்ன பார்த்தோம்? ஃபார் ஆல் A, B belongs to capital A, B belongs to R, and if A, C belongs to R னா இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? Let 1, 2 belongs to R. என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் R defined as R ரியல் நம்பர்ஸா இல்லையான்னு தெரியல. நம்ம வெறும் செட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 1, 2 belongs to Rல இருக்கா? 1, 2 belongs to R. அதுக்கு மீனிங் என்ன? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் என்ன? 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இதுக்கு கீழே எழுதிக்கங்க. நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2, 1 பிலாங்ஸ் டு ஆர். அதாவது 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இஸ் இட் ட்ரூ? நோ. ஆக்சுவலா இது நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஆக்சுவலா 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. Therefore 2, 1 does not belongs to R. Therefore R is not symmetric. புரியுதுங்களா? அடுத்து third one, transitive. transitive கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு முறையும் அந்த கண்டிஷனை எழுதி பழகிக்கோங்க. எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் ஆல் A, B, C belongs to A, if A, B and B, C belongs to R, if it is A, C belongs to R, then it is transitive. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுக்கலாம்? 1, 2 ப்ரூவ் தான் பண்ண போறோம். எந்த நம்பர் எடுத்தாலும் நமக்கு ப்ரூவ் ஆகும். அப்ப ஜென்ரலாவே எழுதிக்கலாம். ஃபார் ஆல் A, B, C belongs to A, let
A comma B and B comma C belongs to R ல இருக்கிறதா எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. let A comma B and B comma C belongs to R இதுல இருக்கிறதா கன்சிடர் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? A comma B R ல இருந்தா A is less than or equal to B இதை எழுதிக்கலாமா? இது R ல இருக்கு, இந்த ரிலேஷன்ல இருக்கு. அப்போ இத A less than or equal to B அப்படின்னு எழுதிக்கலாம். and also B comma C belongs to R ல இருக்கு. அப்போ B less than or equal to C அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். A is less than or equal to B. இந்த Bக்கு பதிலா less than or equal to C இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாமா? பதிலா எது வேணா B 1 இருந்தா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டெப் கூட முக்கியம் இல்லை, இதுவே இருந்தா கூட ஓகே தான். ஓகேவா? இப்போ ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணுங்க. A is less than or equal to C-யா? இப்போ A is less than or equal to C-யா இருந்ததுன்னா A comma C belongs to R னு எழுதலாமா? இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம், அது AB BC, அடுத்து AC belongs to R இருந்ததுன்னா R is transitive. Hence proved. ஓகேவா? Thank you.